பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மூணாரில் ஈஸ்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஹோட்டலில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பெங்களூர் டு மூணார் ரோட் ட்ரிப் தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மூணார் ஸ்டே பற்றின வீடியோ தான். இந்த ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் வீடியோஸ், இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல இருக்கிற ரிசார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அங்கே என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இன்கேஸ் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குறைகளை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது நாம் ஹோட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்டர்ன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் மூணார் டவுன்லேயே இருக்குது. சீசன் டைம் இல்லைனா வீக்கெண்ட்ஸில் 3000 to 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. பட் வீக் டேஸில் சீசன் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா 2000 ருப்பீஸ்லேருந்தே இங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹோட்டல்லேருந்து மூணார் டவுன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ தட் ஆஃப்டர்நூன் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை நைட் டின்னராக இருக்கட்டும் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்லாம். டவுனில் நல்ல ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஹோட்டல்ஸ் இல்லைனா ரிசார்ட்ஸ் புக் பண்ணிங்கன்னா, ஸ்டே பண்ணியிருக்கிற ரிசார்ட் இல்லைனா ஹோட்டல்லையே ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். வெளியே அவ்வளோ நல்ல குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஒரு ஈஸ்டர்ன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு கார்டன் ஏரியா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் குட்டீஸோடு வந்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு ஹோட்டலில். ஃபுட்டு கூட ரொம்பவே டேஸ்டியாக நல்ல தரமாக இருக்கும் இந்த ஒரு ஹோட்டலில். இந்த ஒரு ஹோட்டலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வைஃபை, இது போல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு பால்கனியிலேருந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் வியூ தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூணார் டவுனோட வியூ கூட தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மூணாரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பரான ஹோட்டல், தரமான ஒரு ஹோட்டல் வேணும், மூணார் டவுன்லேயே ஒரு ஹோட்டல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒரு ஹோட்டலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு பால்கனியிலேருந்து மூணார் டவுனோட மவுண்டெயின் வியூ காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஆஃப் சீசனில் தான் இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் இந்த ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இந்த ஒரு ஹோட்டல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஒரு ஹோட்டலில் ஆயுர்வேதிக் கிளினிக் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு கிளினிக் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஆயுர்வேதிக் ஸ்பா, மசாஜ், இன்னும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்னும் கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஐஸ்கிரீம் பார்லர், இதெல்லாம் தனித்தனியாக இந்த ஒரு ஹோட்டலில் அவைலபிளாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சிஸ்டம் தான் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருந்தாங்க.
வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பட் என்னால் எல்லா ஃபுட் ஐட்டமும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ டைம் ஆகிருந்தது. ஸோ என்னால் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். லைவ் கிச்சன் கூட அவைலபிளாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஈஸ்டர்ன் ஹோட்டலில் இருக்கிற கார்டன் ஏரியா. இங்கே உங்களுக்கு ட்ரீ ஹவுஸ், கேவ், இன்னும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணுறது போல் இருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.